இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை அவருடைய இயேசுவின் தழும்புகளும் அதனால் உண்டான ஆசீர்வாதங்களும். என்ன சொல்லணும்னா, சிலுவையில் இயேசு தன் மேலே ஏற்றுக்கொண்ட காயங்களும் ஆசீர்வாதங்களும். ஸ்தோத்திரம். நான் சிறுபையனாக இருக்கும்போது இந்த மாதிரி லென்த் டேஸ், அதாவது எங்கள் அம்மா எங்கள் குடும்பம் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட், அதனால் லென்த் டேஸ் வந்தோன்னா எங்கள் அம்மா யூஸ்வலாக சாயங்காலம் ஒரு மெழுகுவத்தியை கொளுத்தி வச்சுட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு மெழுகுவத்தியை கொளுத்தி வச்சுட்டு முட்டாக்காலில் நின்று பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அந்த மெழுகுவத்தி கரைகிற வரைக்கும் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். நான் அந்த ஜெபத்துலலாம் பங்கு பெற மாட்டேன் அந்த காலத்தில். ஸ்தோத்திரம். ஆனால் அவங்க பாடுற பாட்டுகளை நான் அதிகமாக கேட்பேன். ஸ்தோத்திரம். அதோடைய அர்த்தங்கள் எனக்கு அந்த நாட்களில் புரியும். ஆனால் சீசனில் உள்ள நிறைவேறதுக்கு பாடுற பாட்டுக்குடைய அர்த்தமே தெரியாது. ஸ்தோத்திரம். சும்மா ஏதோ பாடிட்டு வருவாங்க. ரொம்ப அர்த்தமுள்ள பாட்டுகள், இந்த கீர்த்தனைகள் பாட்டுகள்லாம். ஸ்தோத்திரம். எங்கேயே சுமந்து செல்கிறீர், அப்புறம் அப்படி நிறைய பாட்டு. அதில் ஒரு பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, உந்தன் 5 காயங்களில் அடைக்கலம் கொடுத்தாலும் இயேசுநாதான்னு ஒரு பாட்டு. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நமக்கு தெரிஞ்ச பாட்டுலாம் இப்போ என்னதுதான், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஸ்தோத்திரம். சரி, நல்லது. அந்த பாட்டு அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, எனக்கு துணை யாரும் இல்லைப்பா, ஆனால் எனக்கு ஒரு அடைக்கலம் இப்படி காயத்தினால பட்ட அந்த தழும்புகளுக்குள்ள எனக்கே என்ன பண்ணுங்க, அடைக்கலம் தாருங்கன்னு சொல்லி பாடுற பாட்டு. எனக்கும் அது அதிகமாக பாட தெரியாது, அதனால எனக்கு பாட விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அது ஒரு அடியை பாடுறது கொஞ்சம் நல்லா கேளுங்களா. ஆரும் துணை இல்லையே காதியான் திருப்பாலா, உந்தன் 5 காயத்தின் அடைக்கலம் கோடு தாழுவாய் இயேசுநாதா. வீட்டில் போய் இன்னைக்கு யூடியூப்ல இந்த பாட்டை கேட்டு பாருங்க, அருமையான ஒரு பாட்டு. ஆரும் துணை இல்லை, யாருமே எனக்கு துணை இல்லை. வீட்டில் போய் கேட்டு பாருங்க, கத்திரவங்களே ஆசீர்வதிப்பார். ஆனால் இப்போ அதுக்கப்புறம் பெந்தைகோஸ்தே நாட்களில் வந்து கூட ஒரு பாட்டு, அதையும் இது 5 காலங்களில் உள்ள ஒரு பாட்டு. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? 5 கண்டு மக்களுக்காக 5 காயும் ஏற்ற 5 கண்டம். கரங்களை தட்டி தான் பாடுங்களா ஆண்டவர் மகிமைக்கு. நொந்துருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்யுமே. நொந்துருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்யுமே. இயேசுவே நீர், இயேசுவே இயேசுவே நீர், இயேசுவே நீர். நொந்துருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்குவி. நொந்துருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்குவி. நான் விசுவாசிக்கிறேன், இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, எவ்வளவு நொந்து போய் வந்திருந்தாலும் சரி, எவ்வளவு வேதனையோடு கூட வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துடைய நேசத்தினால மகிழ்ச்சி ஆக்கி கர்த்தர் அனுப்புவார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சிலுவையில இயேசு ஏற்றுக்கொண்ட 5 காயங்கள். ஏன் அந்த 5 காயங்கள்? அதனால நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன? வேகமா நான் சொல்லி முடிக்கிறேன். முதல்ல வாசிங்க மார்க் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. மார்க் 15:15. ஒப்பு கொடுத்தான்.
பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாஸ் ஒரு தீவிரவாதி, ஒரு கொலைகாரன், அவனை விடுவிச்சுட்டு இயேசுவை வாரினால் அடித்தார்கள். இயேசுவை வாரினால் அடித்தார்கள். வாரினால் எத்தனை அடி அடிக்கணும்னு சொல்லி உபாகமத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணமா கொடுக்கப்பட்டிருக்கு. 40 அடிக்கு குறையா அடிக்கணுமா, 40 அடிக்கு குறையா அடிக்கணுமா. அதுக்கு மேல அடிச்சா அந்த குற்றவாளி உனக்கு முன்பாக நீசனாய் எண்ணப்படுவான் அப்படின்னு சொல்லி உபாகமத்துல சொல்லப்படுது. அப்போ இயேசுவை அவங்க வாரினால் அடித்தாங்க. நான் நினைக்கிறேன் 39 அடி அடிச்சிருப்பாங்க. ஸ்தோத்திரம். 39, நல்லா கவனிக்கிறீங்களா? என்ன கவனிங்க, 39 அடி அடிச்சிருப்பாங்க. ஏன்னா அடிக்கும்போது தப்பாக போய் 40க்கு மேலே போயிடக்கூடாதுன்னு எண்ணி அடிச்சிருப்பாங்க. ஒன்று குறையா இருந்தாலும் பரவாயில்லன்னு அடிச்சிருப்பாங்க. அந்த வார் எப்படிப்பட்ட வார்னா, நம்ம ஊரில் அந்த களை குத்தாடியா என்ன சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் வாரால் அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வார் இல்லை. ஒரு அரசியல் தலைவர் கூட சமீபத்தில் அவர் வீட்டுக்கு முன்னால் நின்று வார் எடுத்து அடிச்சு பார்த்தீங்களா? அவ்வளோ அதெல்லாம் பஞ்சினால வச்சிருந்த வார். ஆனால் இந்த வார் எப்படின்னா, அந்த வார் நுனியில அது என்ன சொல்றது, அயன் பால்ஸ், அதாவது இரும்பு குண்டுகள் இருக்குமா, அப்புறம் பிளேட்ஸ் இருக்குமா. பிளேடு அதாவது கத்தி மாதிரி கீறிட்டு வர்ற மாதிரி. ஒரு முறை அவருடைய முதுகில் அடித்தாலோ யார் மேல உடம்புல பட்டாலோ என்ன பண்ணுவான், அது திரும்பி அடித்து வரும்போது அந்த சதையும் கிழிச்சிட்டு வரும், சதையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு தோலெல்லாம் கிழிச்சிக்கிட்டு வர்ற மாதிரி. அப்படி 39 முறை அவர் அடிக்கப்பட்டார். 39 முறை அடிக்கப்பட்டார். ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணும், ரத்தம் வரும், ஸ்தோத்திரம், சதை கிளியும் தோல் கிளியும். அதை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அவருடைய முதுகு எப்படி இருந்துச்சா, உழுகிறவனுடைய நிலத்தை போல இருந்துச்சு. உழுகிறவனுடைய நிலம் எப்படி இருக்கும் இப்போ நம்ம பார்க்க முடியல, நாங்கள் வந்த புதுசில் பார்த்துருக்கோம். சகதியும் சேருமா இருக்குமே, அதே போல இயேசு கிறிஸ்துடைய முதுகு எப்படி ஆச்சுன்னா, ரத்தமும் சதையுமா இருந்து பார்க்கத்தக்க விரும்பத்தக்க ரூபம் இல்லாதபடி இருந்தாராம். எதுக்கு அந்த காயத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், எதுக்கு அந்த காயத்தை ஏற்றுக்கொண்டார்னு சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஆமென். அந்த சாட்டை அடியினால் அடிச்ச தழும்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. இதே தான் நீங்க பேதுருல படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல என்ன சொல்றாரு பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2:24. அவருடைய தழும்புகளால் 2 பேதுரு 1 பேதுருவா நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக சுமந்தார். ஆமா, ஏசாயா தீர்க்கதரிசி நல்ல கவலைங்க. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுடைய பாடு மரணங்களை சொன்னவன் தீர்க்க தரிசனமா சொல்றான், இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளாலே நாம் குணமாவோம், இனி வரும் நாட்கள்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்றான். ஆனா பேதுரு இயேசுடைய காயங்களை ஏற்றுக்கொண்ட பின்னால சொல்றான், நாம் குணமானீர்கள் அப்படின்னு. என்ன, இயேசுடைய தழும்புகளால நீங்க சுகம் அடைந்தீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்குள்ள அதாவது என்ன விசுவாசிக்கிறீங்கன்னு கேட்டா, இயேசு அது தருவார் இது தருவார். எதுக்காக அவர் தருவார்னா, உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் அவர் சிலுவையில் செய்து முடித்துட்டார். 1ஆம் தேதி கூட நான் சொன்னேன், மற்ற மதங்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நீ சாமிக்கு இதை செய்தா அதை செய்தா நீ உனக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய மார்க்கம் சொல்லுது, அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்துட்டார், நீ விசுவாசித்தா அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதுதான் வித்தியாசம். கிறிஸ்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனாலதான் சாமி கும்பிடுற மாதிரி கும்பிடாதாங்க அப்படின்னு நான் அடிக்கடி சொல்றது. விசுவாசிக்கணும், முன்னால விசுவாசிக்கணும். இயேசு சிலுவையில என்னுடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார் அப்படின்னு நம்ம விசுவாசித்தா
அந்த விசுவாசத்தினாலே, அந்த தழும்புகளாலே நமக்கு சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. அவருடைய சரீரம் உழுகிறவனுடைய நிலத்தை போல இருந்ததாம். அத்தனை காயங்களை ஏற்றுக்கொண்டார், அத்தனை நோய்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. மெடிக்கல் சிஸ்டர் இருக்கிறீங்க, 2 பேர் இருக்கிறீங்க. நான் ஒன்று படித்தேன், கரெக்டாக தப்பா தெரில. 39 வகையான நோய்கள் அவங்க கேட்டகரி பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஸ்கின் சம்மந்தது, அப்புறம் ஹார்ட் சம்மந்தமானது அப்படின்னு சொல்லி நிறைய வியாதி இருக்கலாம். அதை கேட்டகரி பண்ணும்போது 39 வகையாக சொல்லியிருக்கப்பட்டிருக்கு. அந்த 39 வகைக்கும் ஆண்டவர் 39 அடிபட்டார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதனால அவரால் சுகமாக்க முடியாத வியாதியே இல்லை. விசுவாசிக்கிறவங்க மாத்தம் கரம் வைத்த அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் யாராவது பலவீனமத்தோடு வந்திருந்தீங்கன்னா, நீங்க எனக்கு சுகம் தாங்கன்னு கேட்காம, நீங்க சிலுவையில உண்டான அந்த தழும்புகளாலே நான் குணமானேன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கேன் ஆண்டவரே. அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு சுகம் தந்திட்டீங்க, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க சுகத்தை பெறுவீங்க, சுகத்தை பெறுவீங்க. நிறைய சாட்சிகளுக்கு இருக்கு. ஒரு பாஸ்டருடைய சாட்சி கேட்டேன். ஒரு பாஸ்டருடைய சாட்சி. அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது 5 மாதத்துல, ஒரு 5 மாதம் கர்ப்பிணியா இருக்கும்போது அவங்க அம்மா டாக்டர் போய் பார்த்தாங்களாம். டாக்டர் அது வரைக்கும் செக் பண்ணி நல்லா இருக்குன்னவர் திடீர்னு சொன்னாரா, உங்கள் கர்ப்பப்பையில் ஒரு கட்டி இருக்குது, அது கேன்சர் கட்டி மாதிரி இருக்குது. அதனால என்ன பண்ணணும், உங்கள் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், உங்கள் கர்ப்பப்பையை எடுக்கணும். கர்ப்பப்பையை எடுக்கணும்னா முதல்ல கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைய என்ன பண்ணிடணும், சாகடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்களோ. அவங்க ஒரு விசுவாசி தான், ஆனாலும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து கொடுத்தாங்களாம். எதுக்கு, கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளை சாகணும், அதுக்கப்புறம் கர்ப்பப்பையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு 2 மாதம் கழிச்சு அப்புறம் போயிருக்காங்க. பார்த்தா டாக்டர் டெஸ்ட் பண்ணி சொல்கிறாரா, அந்த பிள்ளை என்ன இப்படி தான் இருக்குது, இன்னும் உயிரோடு இருக்குது, உங்களுக்கு கட்டியும் இருக்க தான் செய்யுது, அதனால ரொம்ப டேஞ்சர், உங்களுக்கு உங்கள் உயிர் போயிடும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன், போன தடவை கொடுத்ததோட இன்னும் ஸ்ட்ராங்கான டோஸ் கொடுக்க போகிறேன். அந்த குழந்தையும் சாகணும், உங்கள் கர்ப்பப்பையும் எடுக்கணும், அப்போ தான் நீங்கள் பிழைப்பீங்கன்னு சொல்லி அதோட ஸ்ட்ராங்கான டோஸ் கொடுத்தாராம். அப்போ அவர் சொல்லும்போது சொல்கிறார், 5 மாதம், அப்புறம் 2 மாதம் கழிச்சு 7 மாதம் ஆச்சு, அப்புறம் 2 மாதம் கழிச்சு போனாங்களாம், 9வது மாதத்தில், கிட்டத்தட்ட டெலிவரி டைம் போனாங்களாம். அப்போ டாக்டர் பார்த்துட்டு சொன்னாரா, இன்னும் அந்த குழந்தை எப்படி இருக்குது, உயிரோடு கூட இருக்குது. அந்த உயிரோடு கூட பிறந்த குழந்தை தான் இன்னைக்கு பாஸ்டராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. டாக்டர்கள் என்னன்னா சொல்லலாம், டாக்டர்கள் எப்படினாலும் சொல்லலாம், ஆனால் சுகமளிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார், குணமாக்குற கர்த்தர் உனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எந்த பலவீனமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் அவருடைய தழும்புகளாலேயே நீங்கள் சுகமாவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சுவாசிக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. டாக்டர்கள் சொல்லலாம், கட்டி இருக்குன்னு சொல்லலாம், அது இருக்குன்னு சொல்லலாம், இது இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் தேவன் சுகம் அளிக்கிற தேவன். அல்லேலூயா. தெய்வீக சுகத்தை நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். தெய்வீக சுகத்தை அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம் விசுவாசிக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் சுகம் தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்க பலவீனத்தை அவர் சுமந்தார், உங்க நோய்களை சுமந்தார். அல்லேலூயா. இந்த வாரம் ஒரு குடும்பத்தை சந்திக்க போயிருந்தோம். அந்த குடும்பத்திலையும் அப்படிதான் சொன்னோம். ஏற்கனவே ரொம்ப சந்திச்சு பைபிள்லாம் கொடுத்துருக்குறாங்க. பெண்கள் ஊழியத்தில் போய் சந்திச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. நானும் பாஸ்டரமும் இந்த வாரத்தில் போய் பார்த்தோம். அப்போ அவர் சொல்லும்போது சொன்னார், அப்போ அவங்க ஏற்கனவே சொன்னாங்க இடுப்புக்கு கீழே அவருக்கு அசைவே இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் போய் கேட்டோம், எப்படி இருக்கீங்க பிரதர் அப்படின்னு சொன்னோம். அப்போ அவர் சொன்னார், நான் விரும்பி தூக்கலை, ஆனாலும் இடுப்புக்கு கீழே ஒரு அசைவு வந்துருக்குது, காலை உயர்த்துறேன், கை உயர்த்துறேன். அப்போ நான் அவருக்கு இந்த வசனத்தை தான் சொன்னேன், அவருடைய தழும்புகளால நீங்கள் குணமாவீங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்கன்னு சொல்லி அவரையே வாசிக்க வச்சேன். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை எடுத்து அவர் வாசித்தார். அல்லேலூயா. நமக்குள்ள விசுவாசம், கர்த்தர் எனக்கு சுகம் தருவார், கர்த்தர் எனக்கு பலன் தருவார். அல்லேலூயா. என்னை விடுவிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். டாக்டர்கள் சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, தேவ சித்தனால் சுகமாக இருக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
உங்க பிள்ளைகளுக்கு எந்த பலவீனமா இருந்தாலும் நீங்களும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சுகம் தருவார், சுகம் தருவார். அதற்காகவே அவர் சாட்டையினால அடிக்கப்பட்டார். விசுவாசிக்கிறவங்க ஒரு நல்ல வெளியே சொல்லுங்க. ரெண்டாவது அவர் ஏற்றுக்கொண்ட காயம் வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். வாசிங்க மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம். முள்ளுகளால் ஒரு முடியை சூட்டி அவருடைய சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து சிரசில் அடித்தார்கள். முள்ளுனால ஒரு கிரீடம் பண்ணாங்களாம். இயேசுவை தண்டனைக்கு கொடுத்துட்டாங்க, சிலுவையில் அறைய போறாங்க. அதுக்கு முன்னால முள்ளுகளினால ஒரு கிரீடம், சுத்தி எல்லாம் முள்ளு, அப்படி ஒரு கிரீடம் பண்ணாங்களாம். ஸ்தோத்திரம். நம்ம ஒரு என்ன சொல்றது, வேலி காத்த முள்ளு மாதிரி இல்லை இந்த முள்ளு. அங்க அந்த கொல்கத்தா மலையில ஒரு விசேஷ விதமான ஒரு முள்ளு உண்டா, 2.5 இன்ச்சு இருக்குமா. கிட்டத்தட்ட நம்ம ஆணிகள் 2.5 இன்ச்சு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதனால ஒரு முள்ளை வச்சு அவர் தலையில சுத்தி வச்சு என்ன பண்ணாங்களாம், சுத்தியில் அடிக்கிறதுக்கு போல கோலால அடிச்சிருக்காங்க. போர் சேவர்கள் அடிச்சிருக்காங்க. நம்ம அடிக்கிறதுக்கும் அவங்க அடிக்கிறதுக்கும் வித்தியாசம். போர் சேவர்கள்லாம் சுத்தி அந்த முள்ளை தலையில அடிச்சிருக்காங்க. என்னாச்சா, அந்த முள்ளுலாம் அப்படி தலையில எல்லாம் சுத்தி இறங்கி அதனால அந்த ரத்தம் முகத்துல ஒடிந்து விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாதவராய் சிலுவையில தொங்கினார். 1000-10,000 சிறந்தவர், பூரண அழகு உள்ளவர். ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கின் லீலி, சாரோனின் ரோஜா. அந்த முள்முடியினால் அடிக்கப்பட்டு முகெல்லாம் சிதைக்கப்பட்டு யாரு விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாம சிலுவையில தொங்கினார். ஏன் அந்த சிலுவையில அவர் அந்த முள்முடிய ஏற்றுக்கொண்டார்னு சொன்னா, முள்ளுங்கிறது தேவன் ஏதேன் தோல் உலகத்தையும் பூமியும் வானத்தையும் பூமியும் மறுபடியும் சிருஷ்டிக்கும் போது முள்ளை அவர் படிக்கவே இல்லை. நீங்க அவர் சிருஷ்டித்த காரியத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா முள்ளுன்னு ஒரு வார்த்தை வரவே வராது. அவர் படைத்தது எல்லாம் நல்லவைகள் என்று கண்டார் என்று சொல்லப்படுது. எல்லாம் நல்லதை தான் படிச்சார், ஒண்ணு கூட தீங்கு இல்லாம படிச்சார். ஆனா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது 16, 17 வாசிக்கும் போது வாசிக்க வேண்டாம். என்ன பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்குது, மனிதனை ஆண்டவர் சபிக்கிறார், பூமியை சபிக்கிறார். சபிக்கும் போது சொல்றார், இந்த பூமி என்ன பண்ணுமா, முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்க கடவுது அப்படின்னு சொல்லி சபிக்கப்படும். அப்ப இந்த பூமி சபிக்கப்பட்டது, மனிதன் சபிக்கப்பட்டான், அதனால அவனுக்கு முள்ளு உண்டானது. அல்லேலூயா. அந்த சாபத்தை மாற்றுவதற்காக தான் இயேசு முள்முடி சூட்டப்பட்டார். இதெல்லாம் தேவனுடைய அனாதி திட்டத்துல உண்டானது. அவங்க தற்செயலா செய்யறாங்க, ஏன் செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அதுதான் அவங்க தெரியாம செய்யறாங்க. ஆனா தேவனுடைய திட்டம். சாபத்தை இயேசு சிலுவையில சுமந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாபம் ரொம்ப கொடினமானது. பரம்பரை சாபங்கள் வரும், பரம்பரை சாபங்கள், பரம்பரை சாபங்கள். ஒரே குடும்பத்துல சிலவங்கலாம் பாத்தீங்கன்னா ஆண் வாரிசே இருக்காது. இல்லைன்னா ஒரே குடும்பத்தில் தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இறந்து போவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே வந்துக்கிட்டே இருப்பாங்க. கேட்டிங்கன்னா நாங்கள் அந்த காலத்தில் முடியும், அந்த காலத்தில் முடியும், இந்த காலம் இப்படி இருக்கு. சாபம் தொடர்ந்து பிடிக்குமா? சாபம் தலைமுறையாக தொடர்ந்து பிடிக்குமா? அப்படிப்பட்ட சாபங்கள் ஒரு நாளும் மேலே போகவே முடியாது. என்னதான் நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்பாங்க, கடைசியில் எங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா சாபத்தை குறித்த ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லும்போது உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, சாபம் இருக்கும்போது நீ மேலாகாமல் ஆமாம். ஸ்தோத்திரம். நிறைய குடும்பங்கள்ல நீங்க பார்க்கணும், நிறைய குடும்பங்கள், ஏன் கிறிஸ்தவ குடும்பங்கள்ல கூட அப்படிப்பட்ட சாபத்தில் இருக்கிற. எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு உயர்வு இல்லை, ஒரு மேன்மை இல்லை, அப்படியே இருக்கிறாங்க. காரணம் சாபம். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் கடன், ஒரே கடன், கடன்ல இருந்து விடுதலையே இல்லை.
கடன் ஒரு சாபம், தெரியுமா? கடன் ஒரு சாபம். கடன்ல இருந்து விடுதலை இல்லாம ஒரு சாபத்துல இருக்கிறாங்க. கடன் கடன் கடன். அதே மாதிரி தரித்திரம், தரித்திரம் நீங்கவே இல்லை, தரித்திரம் நீங்கவே இல்லை. அது ஒரு சாபம். எப்ப பார்த்தாலும் தேவை, கடன் வாங்கிட்டு தான் பிழைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. தரித்திரம் ஒரு சாபம். இந்த சாபத்தெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் இயேசு முள்முடி சூட்டப்பட்டார். அப்படி தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், காயங்களை ஏற்றுக்கொண்டார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அல்லேலூயா. உங்க சாபத்தை மாற்றுவதற்காக, உங்க தரித்திரங்கிற சாபத்தை மாற்றுவதற்காக ஆண்டவர் எப்படி மாறிட்டாராம்? தரித்திரரானார். அதனாலதான் முள்முடி சூட்டப்பட்டார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் இது பலிக்கும். அல்லேலூயா. உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லிருக்கலாம், நீ தரித்திரம் பிடிச்சவன், நீ சாபம் பிடிச்சவன், நீ செய்யறது ஒண்ணுமே வாய்க்காது. என்னை பார்த்து சொல்லியிருக்காங்க, நீ செய்தாக ஒண்ணுமே நடக்காது. அப்படிதான் இருந்துட்டு இருந்துச்சு, அப்படிதான் இருந்துட்டு இருந்துச்சு. தெய்வ சித்தத்துக்குள்ள நான் வர்றதுக்கு முன்னால அப்படிதான் இருந்துட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனா தேவனுக்கு கீழ்ப்படியும் போது அந்த தரித்திரத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு நிலையிலே சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல நீங்க இறங்கி போய்கிட்டு இருக்கிறீங்களா, மேல வந்துகிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீ கீழாகாமல் மேலாகும், நீ வாழாகாமல். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் உன் சாபத்தை மாற்ற அவர் சிலுவையிலே முள்முடி சூட்டப்பட்டார், அவர் சாபமானார். கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனவும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் நமக்காக சாபமானார். ஆபிரகாமின் ஐஸ்வர்யத்தை, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்ம பெறும்படி இயேசு நமக்காக சிலுவையிலே சாபமானார். விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நிமிடம் உங்க கரங்களை உயர்த்தி, அப்படிப்பட்ட சாபம் உங்க குடும்பத்துல இருந்தா, ஏன்னா அது தலைமுறை தலைமுறையா வருவோம். பிள்ளைகள் மேலே வருவோம், பிள்ளைகள் மேல வரும், பிள்ளைகள் மேல் பிள்ளைகள் மேல். கரங்களை உயர்த்தி உங்க குடும்பத்தை நினைச்சு ஒரு நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இந்த சாபம் தொடரக்கூடாது ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் மேல இந்த சாபம் வரக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், சிலுவையில் முள்முடி சூட்டப்பட்டீர், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தெய்வமே, ஒவ்வொருவருக்கும் இறக்க செய்யுங்க, ஒவ்வொருவருக்கும் இறக்க செய்யுங்க, அந்த குடும்பத்துக்கு இறக்க செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஐஸ்வர்யனாகும்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாரும் ஆடிக்காரு, ஒரு பெரிய 2 ஏக்கர்ல ஒரு வீடு, அப்படிலாம் இல்லை. ஐஸ்வர்யவான், நான் நேற்று கூட சொன்னேன், நிறைவான உணவு, தங்குமிடம், நல்ல உடை, இது இருந்தா போதும், இது இருந்தா போதும். ஒருத்தங்கிட்ட போய் கையை நீட்டி விடலாம, நம்மகிட்ட இருக்கிறத உதவின்னு கேட்டா கொடுக்கறது மாதிரி வச்சிருக்காரு பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம். அவன் தான் ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. கடன் வாங்கிட்டு இல்லாம உதவின்னு விடுறவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யறேன்னு வச்சிருக்காங்க பாருங்க, அதுதான் பெரிய பணக்காரன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கொடுக்கிற நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கொடுக்கிற நிலைமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஸ்தோத்திரம். அடுத்தது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட காயம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆமா, தோமா சொன்ன வார்த்தை அது. அவன் என்ன சொல்றான்? அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயம். அல்லேலூயா. 3வது காயம், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயம். இயேசுவை சிலுவையில் அறையும் போது, ஆனா நம்ம படத்துல எல்லாம் பார்க்கிறோம், இப்படி இப்படி மத்தியில அப்படி ஒரு தழும்பு இருக்கிற மாதிரி அவர் கையில அப்படி வச்சு அறிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா நல்ல வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய ஆணி எங்க அரைஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த இரத்த நாளங்கள்லாம் போகுது பார்த்தீங்களா,
இந்த இடத்துல தான் ஆணிகளை இறங்குறாங்களாம். இந்த போற எல்லா நரம்புகளும் வெடிச்சு ரத்தம்லாம் சிந்துற மாதிரி ஆணிகளை அரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அல்லேலூயா. ஏன் அந்த ஆணியில கரங்கள ஆணி அறையப்பட்டதுன்னு சொன்னா, உன் கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் விசுவாசித்துக்கிறவங்க தான். கிறிஸ்தவ மதமே என்னதுதான்? விசுவாசம் தான். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிட்டு வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. சாமியை கும்பிட்டு ஏதோ கிடைக்கும் அப்படின்னு இல்லை. விசுவாசிக்கிறவன் யாவருக்குள்ளும் இது பலிக்கும், உண்டாகும். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய கைகள் எப்படிப்பட்ட கைகளா ஒரு காலத்துல இருந்துச்சு? பாவம் செய்கிற கைகள், பாவம் செய்கிற கைகள். ஆமென். இன்றைக்கும் அனைவருடைய கையில அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். செல்போனை வச்சுக்கிட்டு நான் பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டு ஸ்தோத்திரம் அப்படியே தடவிக்கிட்டே இருக்கிறாங்க, தடவிட்டே இருக்கிறாங்க. ராத்திரியும் தடவுறாங்க. ஸ்தோத்திரம். ராத்திரி பூரா பார்த்துட்டு காலையில மாடியிலேருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான் ஒரு பையன் சொல்றாங்க. ஸ்தோத்திரம். சாபம், அதாவது பாவம். அந்த பாவம் செய்கிற கையை, சபிக்கப்பட்ட அந்த கையை ஆண்டவர் என்ன பண்றாராம்? ஆசீர்வாதமான கையாய் மாற்றுகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் 128, உன் கையின் பிரயாசத்துல நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கையின் பிரயாசத்துல சாப்பிடுறதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த கையில செய்த ஒரு காலத்துல உருப்படாம இருந்த காரியம்லாம் மாறி கர்த்தர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. கடன் வாங்கி சாப்பிடுறது இல்லை, கையின் பிரயாசத்துல நீயும் குடும்பமும் சாப்பிடணும். உன் பிள்ளைக்கு அது போதுமானதா இருக்கணும். உன் படிப்புக்கு, உன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அது போதுமானமா இருக்கணும். உன் பிள்ளையுடைய திருமணத்தை நடத்துவதற்கு அது போதுமானதா இருக்கணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமாய் உன் கையை மாற்றுவதற்காகத்தான் இயேசு என்ன பண்ணாராம்? கைகளில் என்ன பண்ணாராம்? அது மாத்திரம் இல்லை, இந்த கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17, 18 வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களாய் நடக்கும் அடையாளங்களாக துரத்துவார்கள், பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சேதப்படுத்தாது. ஆமே. இந்த வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது பாஸ்டரால் நடக்கும் அற்புதம்னு சொல்லப்பட்டிருந்தா விசுவாசிகளால் நடக்கும் அற்புதமா இருந்துச்சு. விசுவாசித்தா நீ முதல்ல உங்க வீட்டுல ஆரம்பி. உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே என்ன பண்ணு? உன் கையை வச்சு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தர் என் பிள்ளைக்கு சுகம் தருவார். ஆமென், அல்லேலூயா. வார்த்தை சொல்லுது, நான் வியாதியஸ்தர் மேல கை வச்சா சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. உங்க வீட்டுல ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்கு போய் ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஒருத்தர் வியாதியா இருந்தாருன்னா போய் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அங்க அற்புதம் செய்வார். ஆமென். அங்க விடுதலை கொடுப்பார். என் கரத்தை அப்படி ஆசீர்வாதமான கரமாய் மாற்ற விரும்புறவங்கெல்லாம் கரம் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரம். வெறுமனே கையின் பிரயாசத்துல நீங்கள் உங்க குடும்பமும் சாப்பிடுகிறது இல்லை, உங்க கையினால நீங்க கர்த்தருடைய காரியத்தை செய்ய, அநேகருக்கு சுகம் கொடுக்க அந்த தழும்புகளை அவர் ஏற்றுக்கொண்டார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். ஓட்ட கை சொல்லுவாங்க. இப்படி சொல்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கையை அப்படி தூக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓட்டை இருக்குதா பாருங்கன்னு சொல்லுவாங்க. என் கை ஒரு காலத்துல ஓட்டையா இருந்துச்சு, இப்போ ஓட்டையே தான். உங்க கையை பாருங்க. 4 பேர் வீட்டுல வேலை பார்ப்பாங்க. மினிமம் ஒரு 10 பேர், 4 பேர் வேலை பார்த்தா 10,000 ரூபா, 10,000 ரூபா, 40,000 ரூபா சம்பளம் வரும். ஆனாலும் என்ன பண்ணுவாங்க? பக்கத்து வீட்டுல போய் தான் என்ன கேட்பாங்க? 2 தக்காளி கொடுக்குறியா? இல்ல, இதெல்லாம் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. நீங்க விசுவாசிங்க. நம்ம வேற என்ன விசுவாசிட்டு இருக்கோம்? இது விசுவாசிங்க. ஆண்டவர் எனக்காக காயப்பட்டார், என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. உன் குடும்பத்துக்கே நீ ஆசீர்வாதமான மகளாக மாறுவார். வாலிப பிள்ளையே, உன் குடும்பத்துக்கே கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமான பிள்ளையாக மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாலிப பிள்ளைகள் மாத்திரம் ஒரு நல்ல விசுவாசிக்கிற வாலிப பிள்ளைகள் கரம் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க.
Praise the Lord. Hallelujah. உன் கையில இருக்கிற தரித்திரம் போய் கர்த்தர் உன்னை கொடுக்கிற கரங்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதற்காக தான் அவருடைய கையில ஆணிகளால் அடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நாலாவது அவர் அடைந்த கால், முதல்ல சொன்னேன், வாரினால் முதுகில் அடைத்தாங்க, தழும்புகளாலே சுகமாகிறோம். முள்முடி சூட்டப்பட்டார், நம்முடைய சாபம் ஆசீர்வாதமாய் மாற்றப்படும். மூன்றாவது, கைகளிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டார், நம்முடைய கைகள் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக. நாலாவது வாசிங்க, லூக்கா 24:39 எதற்காக? கால்களில் ஆணிகளால் அடிக்கப்பட்டார். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். ஆமென். ஆண்டவர் சீசர்னு சொல்றாரு, நான் தான், அதை அறியும்படி அந்த தழும்பு பாருங்க, கையில் இருக்கிற ஆணிகளால் அடிக்கப்பட்ட தழும்பு பாருங்க, என் கால்கள் அடிக்கப்பட்ட கால் பாருங்க. 2 கால்களையும் ஒன்னா சேர்த்து ஆணிகளினால் அடித்தார்கள். 2 கால்லையும் உருவி, அந்த ஆணி உருவி போய் சிலுவையில சேர்த்து அடிக்கப்பட்டார். அப்ப 2 கையுடைய இதுலையும் 2 காலுடைய இதுலையும் அவர் தொங்கி கொண்டிருக்கிறார். அத்தனை வேதனை, அத்தனை பாரங்கள், அத்தனை துக்கங்கள் அவர் சுமந்து கொண்டார் சிலுவையில. ஏன்னா இன்றைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்க விசுவாசிக்கிறவங்க ஒரு அளவிலே சொல்லுங்க. கால்களில் ஆணிகளினாலே அடிக்கப்பட்டார். ஏன் கால்களில் காயங்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல உங்க கால்கள்ல எங்க போச்சு சொல்லுங்களேன். ஒரு காலத்துல டாஸ்மாக் கடைக்கு ஓடிட்டு இருந்துச்சு, ஒரு காலத்துல சண்டை போடுறதுக்கு ஓடிட்டு இருந்துச்சு, ஒரு காலத்துல பாவம் செய்ய ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த கால்கள் வேற விதமாய் பயன்பட தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கும் நீ ஓடிக்கிட்டு இருந்தான்னா அந்த ஆசீர்வாதம் இன்னும் உனக்கு வரல. இன்னைக்கு ஆண்டவரே, என் கால்கள் எதற்கெல்லாம ஓடிக்கிட்டு இருந்த என் கால்கள் இனி உமக்காக ஓட பலன் தாருங்க, நீ கேளுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 16:15 வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அவருடைய கால் ஆணினாலே கடவப்பட்டதுன்னு சொன்னா, நம்முடைய கால்கள் அவருக்காக ஓடுவதற்காக. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை இருக்குது. சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை. ஆமென். இன்னைக்கு நம்முடைய கால் எங்க ஓடணுமா? ஆத்துமாக்களை தேடி ஓடணும். ஆத்துமாக்களை தேடி ஓடணும். இன்னும் தேட்டருக்கு ஓடிக்கிட்டு இருக்க கூடாது. இன்னும் டாஸ்மாக் ஓடிக்கிட்டு இருந்தா இந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில வரலன்னு அர்த்தம். ஆத்துமாக்களை தேடி ஓடணும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் ஆண்டவர் தந்திருக்கிறார் கால்களை. அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் கால்களை பலப்படுத்துகிறார். அதற்காகத்தான் கால்களை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி நினைப்பேன், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் கால்லாம் அப்படி இருக்குது, நீ பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இதுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்ல, ஜனங்களை சந்திக்க, ஆண்டவரை பற்றி சொல்ல. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, இந்த வேலையை நீ செய்துன்னு வச்சுக்க, நீ எதுலையுமே குறைபட மாட்ட. ஆமென். உன் தேவையெல்லாம் கர்த்தர் சந்திச்சிருவார். உன் பிரச்சனையெல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். அல்லேலூயா. யாருக்கிட்ட பேசினாலும் சரி, நீங்க சொல்ல ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். இயேசுங்கிற வார்த்தைய நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் சொல்லுவேன்னு சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை முற்றிலுமா மாறிடும். உங்க வாழ்க்கையே மாறிடும். நீங்களும் மாறிடுவீங்க, உங்க வாழ்க்கையும் மாறும். இயேசு இயேசுன்னு சொல்ல சொல்ல நான் முதல்ல நல்லவனா மாறிடுவேன். அதுக்கப்புறம் என் வார்த்தையை கேட்கிறவங்க நல்லவனா மாறிடுவாங்க. அல்லேலூயா. யாருக்கிட்ட பேசினாலும் சரி, உங்க வீட்டுல வேலை செய்யறாங்களா ஒரு அம்மா, அவங்ககிட்ட சொல்றீங்களா? இயேசுவை பற்றி சொல்றீங்களா? ஸ்தோத்திரம். யாராவது ரோட்ல வர்றாங்களா, அவங்ககிட்ட நீங்க பேசும்போது சொல்றீங்களா? ஆனால் சில நேரத்துல சிலவங்கெல்லாம் இவங்க இயேசுவை சொல்றாங்க, இவங்க கொஞ்சம் பைத்தியக்காரமா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம அட்வான்டேஜ் எடுப்போம். பாஸ்டர்மா அப்படி மாட்டிக்கிட்டாங்க. பாஸ்டர்மா ரோட்ல நின்னாங்க, யாரு போனாலும் கூப்பிட்டு, ஆமா, உடனே அவங்க எல்லாம் நினைச்சிடறாங்க இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க போல இருக்கு, அதனால இப்படிதான் சொல்லுவாங்க போல இருக்கு, என்ன கேட்டாலும் தருவாங்க.
என்ன கேட்டாலும் தருவாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்க ஆரம்பிச்சிருவேன். நான் சொல்லி வச்சிருக்கேன், யாரா கேட்டா ஒன்றும் கொடுத்துடாதமா, சுவிசேஷத்தை மட்டும் கொடு. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நீங்க இயேசுங்கிற வார்த்தையை எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. நீ அதை சொன்னாதான் நீ ஆண்டவருடைய பிள்ளை. நீ அதை சொன்னாதான் நீ கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவன். அல்லேலூயா. நம்ம மேல விழுந்த கடமை. அல்லேலூயா. இதுக்குதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சாட்சியாய் வாழுங்க, சாட்சியா வாழுங்க. இருக்கிற இடங்கள்ல சாட்சியா இருங்க, கர்த்தருக்கு சாட்சியாய் வாழுங்க. அல்லேலூயா. நம்மளை பார்த்து, நாமே நம்முடைய ஜீவியத்தை பார்த்து நம்ம இருக்கிற இடங்கள்ல கர்த்தரை அறியணும். நம்ம மூலமாய் 4 பேரால் தேவனுடைய ராஜ்யத்துல சேர்க்கப்படணும். எத்தனை வருஷமா நான் வார சபைக்கு ஒரு ஆத்மாவை கூட ஆதாயம் பண்ணலன்னு சொன்னா உன்னோட ரட்சிப்புல ஏதோ சந்தேகம், நீ எதுலயோ தவறி இருக்கிற. மனம் திரும்புன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற. ஏன்னா உன் கால்கள் கர்த்தருடைய காரியமாய் ஓடுவதற்காக கர்த்தர் ஆணிகளால் தன்னுடைய கால்களை கடவப்பட ஒப்பு கொடுத்தார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி கர்த்தருக்காக வாழ்வேன், கர்த்தருக்காக ஓடுவேன்னு சொல்றவங்க விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. ஆமென். என்ன கவனிங்க. இப்போ இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறார், மரித்து நிலைமையில இருக்கிறார். மரித்துட்டாருன்னு தான் சொல்றாங்க. அந்த நேரத்துல போர்சேகோன்னு ஒருத்தன் என்ன பண்றான், ஈட்டியை எடுத்து அவருடைய விழாவில குத்துனாங்க. குத்துன இடத்துல இருந்து என்ன வந்துச்சான், ரத்தம் முதல்ல வந்துச்சு, அப்புறம் தண்ணீர் வந்துச்சு. இன்னும் வேத பண்டிதர்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, அவன் குத்துன அந்த ஈட்டி அவருடைய இருதயத்தை கிழித்தது என்று சொல்லப்படுது. அந்த இருதயம் கிழிக்கப்பட்டதுனால அங்க இருக்கிற கொஞ்சம் ரத்தமும் என்ன பண்ணிட்டான், அப்படி வெளியே வந்துச்சான். அந்த ரத்தம் வேர்வை. அதுக்கு மேல அவர் சரீரத்துல என்ன இல்லை, ரத்தமே இல்லை. எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. உங்களை என்னையும் வாழ வைக்க அவர் பலியானாரு. அவர் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினாரு. இதை நீங்க நினைங்க. அந்த அன்பு உங்க உள்ளத்துக்கு பெருகட்டும். நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்க. அல்லேலூயா. அவர் இருதய துளைக்கப்பட்டது, கடைசி சொட்டு ரத்தமும் வெளியே வந்தது. இது எதுக்காக அவருடைய ரத்தம் வேறு தண்ணீருமா வந்ததுன்னு சொன்னா, அநேக நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துவார். ஆமென். இன்னைக்கு எனக்கு தெரியும், அநேகருடைய இருதயங்கள் காயப்பட்டிருக்கு. என்ன சொல்லுவாங்க, கொடுக்க கூடாத இடத்துல போய் இருதயத்தை கொடுத்துட்டு, அதனால காயப்பட்டு, அதனால உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட இருக்கிறீங்க. ஐயோ, நான் இதை செய்யாம இருந்திருக்கலாமோ, இதை நான் செய்தது தப்போ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க கூட இருக்கிறீங்க. இருதயத்தை காயப்படும் மனுஷனுடைய வார்த்தை, மனுஷனுடைய செயல்கள். கடந்த நாள் ஒரு சகோதரி வந்து அப்படிதான் சொன்னாங்க, அழுகுறாங்க, என்னை பார்த்து இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அழுது ஸ்தோத்திரம். காயப்படுத்துற ஒரு வார்த்தை. மோசையே பைபிள் படிக்க போய் அந்த ஆண்டவர் அந்த வருஷத்துக்கு சொன்னார். மோசை என்ன பண்ண, இப்படிப்பட்டவனா ரொம்ப சாந்த குணமுள்ளவன். அவனையே விசனப்படுத்திட்டாங்க, அவனையே கோபம் மூட்டிட்டாங்க. அப்போ தான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்க என்ன நினைச்சீங்களோ நான் நினைச்சேன், மோசையே கோபப்படுத்திட்டாங்களே, விசுவாசிகள் நம்மளை கோபப்படுத்தாம இருப்பாங்க. நான் எதுவுமே பிராக்டிக்கலா அப்ளை பண்ணுறேன். வார்த்தையை படிக்கும் போது என்னையும் அந்த வார்த்தையை ஒப்பிட்டு, எத்தனை வார்த்தைகள் காயப்பட்டு போய் வந்திருக்கிறீங்க இல்லையா? ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், அது இப்படியா சொல்லுது, இட் கேன் ஃபிக்ஸ் எனிதிங் எக்ஸப்ட் broken heart. அதாவது ஒரு பசை குயிக் பிக் மாதிரி வச்சுட்டீங்களேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி, தண்ணி ஒழுகாமல் இருக்கிறது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு வச்சுட்டீங்களேன். அப்படிப்பட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்லியிருக்கிறான், இந்த பசை, இந்த பேஸ்ட்டு எதையும் ஒட்டும், உடைக்கப்பட்ட இருதயத்தை தவிர. இந்த உடைக்கப்பட்ட இருதயம் இருக்கு பாருங்க, தூங்க முடியாது, நிம்மதி இருக்காது, ராத்திரிலாம் அழுதுட்டு இருப்பாங்க, இப்படி சொல்லிட்டாங்க அப்படி செய்துட்டாங்க. நம்பினவங்கெல்லாம் மாறிடுவாங்க, நம்பவங்களாம் மாறிடுவாங்க. ஸ்தோத்திரம். ஆறுதல் படுத்த யாருமே இருக்க மாட்டாங்க. முதல்ல பண்ண ஆறும் துணை இல்லையே, கணவனை நம்பிட்டு இருப்பாங்க,
கணவன் மாறிடுவான். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, சில நேரத்தில் இந்த இது எல்லா குடும்பத்திலையும் வந்திருக்கும். நான் சொல்ற காரியம், மனைவி ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரு, அவர் சம்பந்தம் இல்லாத மாதிரி என்ன பண்ணுவாரு, டிவியோ மற்ற காரியத்தையோ பார்த்துட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல மௌனமா இருந்தா கூட சகோதரர்கள் உள்ளம் உடைக்கப்பட்டுரும். என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்கப்பா, நீங்க இப்படி இருக்கிறீங்களே, சொன்னவங்க மாத்திரம் ஒரு வழியை சொல்லுங்க. எல்லாரும் சொல்லியிருப்பீங்க. உடைக்கப்பட்ட மௌனமா இருந்தா கூட சில நேரத்துல முடியாது, இருதயம் உடைக்கப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். இப்படி வேதனை நிறைந்த, வலி நிறைந்த, வியாதினால, மற்ற பிரச்சனைனால நினைச்சு எதிர்காலம் எப்படி இருக்குது, என்ன ஆகுமோ அப்படின்னு நினைச்சு யாராவது இருந்தீங்கன்னா, நான் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். இயேசுடைய இருதயம் இத்தனை காயத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அவங்க உங்க இருதயத்தின் காயங்களை ஆற்றுவதற்காக. சங்கீதம் 147 3வது வசனத்தை வாசிங்க. கரெக்டானா? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு யாரையோ நம்பி, இல்லைன்னா யாரோ என்ன சொன்னாங்களோன்னு சொல்லி இருதய காயத்தோடு கூட நீங்க வந்திருந்தீங்கன்னு சொன்னா, இயேசுடைய இருதயம் ஈட்டினாலே குத்தப்பட்டது போல அந்த காயம் உண்டானதுனால அவர் சொல்றார், இருதய காயத்தை நான் என்ன பண்ணுவேன், ஆற்றுவேன், குணமாக்குவேன். அல்லேலூயா. ஆமென். இது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். நிம்மதியே இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னட்டுவோம். நான் உன் இருதயத்தை காயத்தை கட்டுவதற்காக, உன்னை நிம்மதியா இருப்பதற்காக, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, என் இருதயம் குத்தப்பட, என் இருதயத்துல காயத்தை ஏற்படுத்த என்னை நானே ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த இருதயத்தை எப்படி இருக்கணுமா, எல்லா காவலோடும் உங்க இருதயத்தை, ஆமா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாலும் கேட்காது. கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்ன அழைச்சிருக்கிறார். இவங்க சொல்றவங்க மத்தியில கர்த்தர் என்னை எப்படி வைப்பார், தலை நிமிர்ந்து வைப்பார். அல்லேலூயா. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து என்ன பண்ணுமா, ஜீவ ஊற்றுகள் பொங்கிக்கிட்டே இருக்கும். இவங்க சொல்றதெல்லாம் நம்மளை வேதனைப்படுத்தாது. ஆமே. கர்த்தரை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள். ஆமா, இவன் சொல்லியா எனக்கு என்ன நடக்கும் போகுது, இவன் என்னை பற்றி சொன்னதுனால எனக்கு ஏதாவது குறைஞ்ச போதா, என் முடி கருப்பாக போதா, என் முடி வெள்ளையாக போதா, இல்லை. அந்த எண்ணத்துக்குள்ள நீங்க வந்துடுவீங்க. ஏன்னா இயேசு உங்க இருதயத்துல ஆளுகை செய்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. ஆமென். அவர் பாவத்தை மாத்திரம் ஆண்டவர் உன் வேதனையை சிலுவையில சுமந்தார், உங்க துக்கங்களை சிலுவையில சுமந்தார். அல்லேலூயா. ஏசாயா 53:4 அப்படிதான் சொல்லப்படுது. நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பாரங்களை சுமந்தார். அதனாலதான் அவர் அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ மனுஷனை நம்பி போகாத, மற்றவங்களை நம்பி போகாத. இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு உங்களை உடைக்கிறவங்க, உங்க இருதயத்தை உடைச்சிருவாங்க. நீங்க காயப்பட்டவங்களாய் வாழ்நாள் முழுவதும் வேதனையில இருக்க வேண்டிய நிலைமை வரும். இன்னைக்கு கர்த்தர் பக்கமா திரும்புங்க, அவர் உங்கள் இருதய காயங்களை ஆற்றுவார். 5 காயங்கள். வாரினால அடிக்கப்பட்டார், சரீரம் முழுவதும் பிற்கப்பட்டது. ஆமென். நேற்று நாங்கள் அதை தியானித்தோம். அந்த சரீரம் விற்கப்பட்டதுனால அவர் தம்முடைய சரீரத்தை பிளந்து ஒரு புதிய ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. நீங்கள் நாள் அந்த ஜீவ மார்க்கத்தில் நடக்கிறவங்களா இருந்தால் அந்த காயத்தினால உண்டான தெய்வீக சுகம், ஆமென், அந்த காயத்தினால உண்டான முள்முடி சூட்டப்பட்ட காயத்தினால உண்டான சாப மாறி ஆசீர்வாதம், நீங்க அந்த ஜீவ மார்க்கத்துல நடக்கிறவங்களா இருந்தா, ஆமென், ஸ்தோத்திரம். கைகளில உண்டான அந்த காணிகளால் கடவப்பட்ட அந்த கைகளினால் உண்டான ஆண்டவரே ஸ்தோத்திரம், காயத்தினால உங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க கை ஆசீர்வாதமான ஒரு கையாய் மாறும். அல்லேலூயா. கால்களில ஆணிகளால் கடவப்பட்டார். ஸ்தோத்திரம். நீங்க கர்த்தருக்காக ஓடுகிறவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஓடுகிறவர்களாய் மாறுபடி கர்த்தர் உங்க கால்களை பலப்படுத்துவார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய கால்கள் எவ்வளவு அழகானது. சுவிசேஷனை சொல்ல வெளியே போறாங்க. ஆண்டவர் எதை பார்க்க தெரியுமா, காலை பார்க்க. என் பிள்ளை எனக்காக போறாங்க,
Praise the Lord. Hallelujah. கடைசி அவருடைய இருதயம் திறக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். காரணம், இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா மனுஷனும் ஏதாவது ஒரு காரியத்துல யாராவது நம்மளை காயப்படுத்துவோம். நீங்க அதை நினைச்சு கவலைப்படாம எல்லா கவலோடு கூட உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதய காயங்களை கர்த்தர் குணமாக்குவார்.